ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் சுபன்ஷு சுக்லாவின் வருகை பற்றி பார்க்கலாம். ஐஎஸ்எஸ் பரிசோதனைகள் 2025 ஏவுதல் மற்றும் திரும்புதல். 4 உறுப்பினர்களை கொண்ட சர்வதேச குழுவினருடன் ஆக்சியம் மிஷன் 4 ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகனில் ஜூன் 25, 2025 அன்று ஏவப்பட்டது. ஜூன் 26 அன்று ஐஎஸ்எஸ்ஸுடன் இணைக்கப்பட்டு 18 நாட்கள் தங்கி ஜூலை 15, 2025 அன்று சான் டியோகோ அருகே ஸ்பிளாஷ் டவுன் வழியாக தரையிறங்கியது. ஐஎஸ்எஸ்ஸில் முதல் இந்தியர், சுற்றுப்பாதையில் பணிபுரியும் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வசிக்கும் முதல் இந்திய விண்வெளி வீரர். இது பல சகாப்தங்களுக்கு பிறகு இந்தியா குழுவினருடன் விண்வெளிக்கு திரும்புவதை குறிக்கிறது. இந்தியாவிற்கான முக்கியத்துவம். இந்தியாவின் மனித விண்வெளி பயணப்பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது. அதன் 2027 ககன்யான் பயணத்திற்கான இடைவெளிகளை குறைக்கிறது. எதிர்கால பயண திட்டமிடல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தக்கூடிய உயிரியல், விவசாயம், சுகாதாரம், பொருட்கள் போன்ற துறைகளில் தரவை வழங்குகிறது.